நமக்கு ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது, சாதி. இன்னும் ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது, மதம். அதற்கப்புறம் ஒரு மயக்கம் இருக்கிறது, சாராயம். பிறகு திரை கவர்ச்சி. இது நாளிலிருந்து தப்பிக்க முடியாத சிக்கிக்கொண்ட பூச்சிகள் போல ஆயிட்டு. மொழி இன உணர்வு செத்து போனது. அதனாலே நம் இனம் மொத்தமும் செத்து போனது. இவ்வளவுதான். இப்போதுதான் இந்த நிலத்தில் தமிழரின வரலாற்றில் நிகழாத நிகழ்வு இப்போதுதான். தமிழ் தேசியத்தில் தமிழீழ மண்ணில் தான் தமிழர்களின் ஆன்மா விழித்துக் கொண்டது என்று நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று தமிழர் தாய்நிலம் தமிழகத்திலும் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்று எழுகிறது என்பதற்கு சான்று என் முன்னே திரண்டு அமர்ந்திருக்கிற மான தமிழ் மக்களே சான்று. சாதிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில், சார்ந்த மதத்திற்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில், கும்பிடுகிற சாமிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில். ஆனால் முதலாக வரலாற்றில் தான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக இப்போதுதான் கூட தொடங்கியிருக்கிறது. இதுதான் வரலாற்றில் மாறுதல். இதுதான் புரட்சி. இதுதான் புரட்சி. பணம் இருந்தால் கூட்டம் வரும், பதவி இருந்தால் கூட்டம் வரும். இரண்டும் இல்லாத கூட்டம் வரும் என்றால் இன உணர்வும் மான உணர்வும் இருந்தால் மட்டும்தான் கூட்டம் வரும். இன்றைக்கு பேசாத இவர்கள் நீ பார், இதையெல்லாம் பேசினால் தான் தமிழர்கள் மான தமிழ் மக்கள் ஓட்டு போடுவார்கள், வாக்கு செலுத்துவார்கள் என்கிற நிலை உருவானால் நம்மை முந்திக் கொண்டு பேசுவார்கள். காரணம் இவர்களுக்கு தேவை வாக்குதான், நம்முடைய வாழ்க்கை அல்ல. இவர்களுக்கு தேவை ஓட்டுதான், நம்முடைய உணர்வோ உரிமையோ அல்ல, உயிரோ அல்ல. எனக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிற அமர்ந்திருக்கிற நீங்கள் என் உடன் பிறந்தார்கள், என் உறவுகள். நீங்கள் எனக்கு ஒரு உயிர். ஆனால் இந்தியர் திராவிடருக்கு நீங்கள் வெறும் அற்ப ஓட்டு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மான தமிழ் மக்கள் எழுச்சி வர வேண்டாமா, விழிப்புற வேண்டாமா? என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத அவனுக்கு எதற்கு என் வாக்கு என்ற கேள்வி உங்களுக்குள் எழ வேண்டாமா? எவ்வளவு பெரிய கொடுமை! அந்த படுகொலைகளை என் கண் முன்னால் இறந்த மக்கள் எத்தனை பேர், எத்தனை பிஞ்சுகள், நெஞ்சம் முழுமைக்கும் வலி. அந்த வலியின் மொழிதான் இந்த ஆவேசமும் இந்த கோபமும். ஒரு தங்கை என்னிடத்தில் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் முள்வேலி கம்பிக்குள்ளிருந்து அழைத்து பேசுகிறாள். அந்த கம்பிக்குள் இருந்து என்ன சொல்கிறாள்? அண்ணா, நாங்கள் பதுங்கு உள்ளிக்குள் இருந்தோம், பங்கருக்குள் இருந்தோம், பிள்ளைகள் பசித்து அழுதார்கள். சரி, அந்த குழியின் கரையிலே அதிலே ஒரு பானையை வைத்து உலையை வைத்து வெறும் அரிசியவாது போட்டு காய்ச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம் என்று அடுப்பை பத்த வைக்க அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தேன். அண்ணா, பார்க்க முடியவில்லை அண்ணா, நம் சொந்தங்களுடைய நம் மக்களினுடைய கையும் காலும் குடலும் தலையும் செதறி செதறி விழுந்ததண்ணா. அப்படியே நான் மயங்கி உள்ளே குழிக்குள்ளே விழுந்து விட்டேன் என்று ஒரு மரத்தை காட்சிப்படுத்தியிருந்தான். நம் பிள்ளைகளின் குடல் அந்த மரங்களில் தொங்கிக் கொண்டிருந்தது. எப்படி மறந்து போக முடியும்? எப்படி இதை கடந்து போக முடியும்? ஆனால் மறந்து கடந்து நீ போய்விட்டாய். 16 ஆண்டுகளாகிவிட்டது.
என் அருமை உடன் பிறந்தானே, நீ நினைத்து பார். ஈழ தாயகத்தில் மே 18 இதே 2009ஆம் ஆண்டு போர் முற்று பெற்று விட்டது. அவ்வளவுதான் தமிழன் என்று கொக்கரித்தார்கள். எவ்விடத்தை நாங்கள் வீழ்ந்தோம் என்று கருதினீர்களோ, உலகத்திலே அவ்விடத்தை நாங்கள் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காக அதே 2010 இதே நாளில் மே 18 சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி, சாதியும் மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல என்ற உணர்வை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர் என்று அந்த நிலத்தில் இறக்கப்பட்ட புலிக்கொடியை இந்த நிலத்தில் ஏந்தி பிடித்தோம். பறக்க பறக்க உயர உயர ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் இம்மண்ணில் சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் குடி என்ற முழக்கத்தை முன்வைத்து, இது விடுதலை புலிகளின் கொடி அல்ல, தமிழ் பேரினத்தின் பரம்பரை கொடி. கரிகால் பெருவள சோழனும் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் ஏந்தி பிடித்த கொடி, நம் பாட்டனின் கொடி, நம் பரம்பரை கொடி. ஆலை திமிருடனும் துணிவுடனும் தூக்கி பிடி. இப்போது நம் கண்முன்னே நிகழ்கால அரசியலை பார். ஈழத்தில் நம் இன சொந்தங்களை அடித்து விரட்டினார்கள், நாடற்றவர்களாக்கினார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இந்த நாடுகள், இந்த நிலத்தின் ஆட்சியாளர்கள் நின்றார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, சிங்களவர்கள் யார்? அவருடைய தோற்றுவாய் எது? அவர்கள் பூர்வீகம் எது? சிங்கள மொழி தோன்றிய வரலாறு என்ன? காலகட்டம் என்ன? என்னுடைய மொழியின் தோற்றுவாய் எது? என்னுடைய தொன்மம் எது? என் நிலத்திலே அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் என்னை அடித்து விரட்டி நாடற்றவனாக்கினான் என்றால் அதை எப்படி சகித்துக் கொண்டு வாழ்வது? எப்படி வாழ்வது? ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் சிங்களர்களுக்கு ஆதரவாக நின்றது. பெருந்துயரம் இது, பெருங்கொடுமை. அங்கு அடித்து விரட்டினார்கள், இங்கு நம்மை ஆக்கிரமித்து விரட்டுகிறார்கள். முற்றுமுழுதாக நம் மொழி அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது. தமிழர்கள் நமக்கு தமிழ் எழுத படிக்க வரவில்லை, பேச தெரியவில்லை. ஆங்கிலம் கலவாமல் பேச முடியாது. தமிழையே ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறோம். இந்த மண்ணிலே ஈவே ராமசாமி என்கிற ஒருவர் சாதித்த ஒன்றே ஒன்று, இது ஒன்றுதான். தமிழ் சனியனை ஒழியுங்கள் என்றால் ஒழித்து விட்டார்கள் திராவிடர்கள். அவருடைய சாதி மறுப்போ, கடவுள் மறுப்போ, சமூக நீதியோ, பெண்ணிய உரிமையோ வெல்லவில்லை. தமிழ் ஒழிப்பில் வென்று விட்டார்கள். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு என்றார், சாதித்து விட்டார்கள். தமிழை ஆங்கிலத்திலே எழுது என்றார், சாதித்து விட்டார்கள். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்த்தக பெருமக்களின் மாநாட்டிலே, வணிக பெருமக்களின் மாநாட்டிலே, நீங்கள் தமிழிலே பெயர் வையுங்கள், எப்படி ரெயின்போ என்பதை ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார். வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. இதுதான் தங்கிலீசு தமிழிடம். திட்டமிட்டு உன் தாய்மொழியை அழித்து முடித்து விட்டார்கள். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தமிழ் மீட்சியுற வேண்டுமானால் தமிழன் அதிகாரத்துக்கு வர வேண்டும். தமிழன் ஆளும் போதுதான் தமிழ் எழுச்சியுறும், நீட்சியுறும். அப்ப இவர்கள் தமிழர்கள் இல்லையா, தமிழர்களா இல்லையா என்பதை அவர்கள் ஆட்சியை வைத்துப்பார். தமிழனா பிறந்து விட்டவன் எல்லாம் தமிழன் அல்ல, உடன் பிறந்தானே. எவன் தமிழுக்கும் தமிழனுக்கும் இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறானோ, உழைக்கிறானோ, அவன் தான் தமிழ். அவன் தான் தமிழன். இப்ப என்ன செய்ய போகிறாய்? மொழி மீட்சிக்கு என்ன செய்ய போகிறாய்?
1.5 கோடி வட இந்தியன் இங்கே வந்து விட்டான். இந்தியை எதிர்க்கிறதுக்கு பெருமக்கள் நமக்காக பேசினார்கள். 500 ஆண்டுகளை தொடாத இந்தியை எல்லாம் படிபடி என்கிறார். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன் தாய்மொழியை விட்டு நீ வெளியேறி கொண்டிருக்கிறாய். என்ன செய்ய போகிறோம்? இந்தி படித்தால் வட இந்தியாவில் வேலை என்கிறார்கள். அப்ப எதற்காக 1.5 கோடி வட இந்தியன் என் நிலத்திற்கு வந்தான்? என்னிடத்திற்கு எதற்காக வந்தான்? வந்தவன் என்ன செய்கிறான்? குடும்ப அட்டை வருகிறான், வாக்குரிமை வருகிறான். இது எவ்வளவு பெரிய பேராபத்தை உண்டு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலத்தில் கோயம்புத்தூர், திருப்பூரிலே இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் நாம் அடித்து விரட்டப்படுவோம். எழுதி வைத்துக் தமிழன் தொழிற்சாலையில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதே என்று வடவர்கள் போராடுகிறார். நீ ஈரோட்டிலே பெருந்துறையில் எல்லாம் தமிழ் வேட்பாளர்கள் வெல்வது வாய்ப்பில்லை. இங்கே கோவை தெற்கிலே அம்மா வான்மதி சீனிவாசன் 20,000 வாக்கிலே வென்றிருக்கிறார்கள். அந்த 20,000 வாக்கும் வட இந்தியர்கள் வாக்கு. இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நீ இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக இது மாற்றப்படும். நீ அடித்து விரட்டப்படுவாய். ஈழத்தில் அடித்து விரட்டப்படும் போது ஏதிலியாக வந்து நிற்கவாது இங்க ஒரு இடம் இருந்தது. ஆனால் இங்கிருந்து விரட்டப்பட்டால் நீ எங்கு செல்வாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னை அச்சப்படுத்த நான் சொல்லவில்லை, எச்சரிக்கையாக இரு என்று நான் உனக்கு உணர்வூட்டுகிறேன். உன் அண்ணன் உயிரோடு இருக்கும் வரை ஒரு கொம்பனாதி கொம்பனும் இந்த நிலத்தில் நீ விழித்துக் கொள்ள வேண்டும். விழிப்புற்று இருப்பதே விடுதலையின் விழிப்புணர்வே விடுதலையின் முதற்படி என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். கவனமாக இருக்கு. உன் நிலத்தில் உனக்கு என்ன இருக்கிறது என்று யோசித்து பார். படிக்க கல்வி வைத்திருக்கிறாயா? இல்லை. குடிக்க தூய நீர் வைத்திருக்கிறாயா? இல்லை. பார்க்க சரியான மருத்துவம் வைத்திருக்கிறாயா? இல்லை. பயணிக்க பாதை இருக்கிறதா? இல்லை. படித்தால் வேலை இருக்கிறதா? இல்லை. நீ சாப்பிடுகிற உணவுதானா? அதுவாக உனக்கு தெரியுமா? இல்லை. நீ நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய். நீர் என்று விஷத்தை அருந்திக் கொண்டிருக்கிறாய். காற்றென்று கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். 100 மரணத்தில் 90 மரணம் புற்று. 3 வயது குழந்தைக்கு புற்று. காரணம் தாயின் பாலிலிருந்து வந்த தொற்று. தாய்ப்பால் எப்படி விஷமானது, அவள் உண்ட உணவு விஷமானது. யாருக்கு இதை பற்றி கவலை உண்டு? காடுகளை அழித்தால் நட்டு வளர்க்கலாம், நீரை உறிஞ்சி விட்டால் தேக்கி வைத்து விட்டு செத்து போகலாம். மணல் எப்படி உருவாக்குவாய்? இயற்கையின் அரும்பெரும் குடை, அதை எப்படி உருவாக்குவாய்? மழையில்லாத நிலம், பாலைவனம். நீ படிக்கவில்லையா? கற்கவில்லையா? என்னத்தை படித்து கிழித்தாய்? உனக்கு மூளை என்ற உறுப்பு எதற்கு? மழை இல்லாத நிலம், பாலைவனம். மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது என்கிற அறிவியல், உயிரியல், இயற்பியல், வேதியியல் உண்மை எதுவுமே தெரியாதா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை எவன் கொடுத்தது என்ற கேள்வி ஏன் உனக்கு எழவில்லை? மலையை வெட்டி விற்கிறவன், குவாரி வைத்திருக்கிறான், செல்வந்தன், சமூக மதிப்புள்ளவன். மண்ணெல்லி வித்தவன் மாபெரும் பணக்காரன், சமூக மதிப்புள்ளவன். இதை தடுக்க போராடுகிற நீயும் நானும் குற்றவாளிகள். ஜாபரணியும் ஜாகிர் மிஷனும் கொல்லப்படுகிறார்கள் இந்த நாட்டிலே. எதை நோக்கி போகிறதா இந்த நாடு? எதை நோக்கி போகிறது? சாராயத்தை அரசே விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை பேசுவது போல ஒரு கேவலம்
உலகத்தில் உண்டா? உண்டா? எங்கே போகிறது நாடு? இதை சரி செய்வதை தவிர வேறு என்ன சரியான அரசியல்? எது அரசியல்? எது? கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான்? கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான்? முதலில் இவர்கள் என்ன பேசினார்கள்? கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா? விட மாட்டார்கள். ஏன்? எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பசி வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. 1000 ஆண்டுகளுக்கு மேலே எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை பசி, பெருங்கனவு, அறம் சார்ந்த மறவர்களின் ஆட்சி என்ற புனித கனவு பசி. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற தூய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி. கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே, கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒருமுறையுடன் நீங்கள் கேட்காதது ஏன்? ஏன்? கூட்டணி வைத்தால் எல்லாம் செய்வது சரியாகி விடுமா? கூடி கொள்ளையடித்தால், கூடி கொலை செய்தால் சரியாகி விடுமா? மாற்று. எதிலிருந்து மாற்று? யாரிடமிருந்து மாற்று? எப்படிப்பட்ட மாற்று? மாற்று மாற்று என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக, அதிமுக, இந்த காங்கிரஸ், பிஜேபியோட கூட்டணி வைத்து 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 ஏமாற்றாக போனதுதான் மிச்சம். என் நிலத்தின் உரிமை என்ன இருக்கிறது? கல்வி, மானுட உரிமை, மாநில உரிமை பறித்துக் கொண்டு போனது யார்? காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து பார்த்தது யார்? இதே திமுக. கச்சத்தீவு பறித்தது, எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக. பறித்தான், பறி கொடுத்தவன். எப்படி? அவன் எதிரி, இவன் துரோகி. இதை வேடிக்கை பார்த்து நின்றவன் யார்? இந்த கட்சிகள் தான். சிஏஏ அவர்தான், என்ஐஏ அவர்கள் தான், நீட்டு நீட்டியது அவர்கள் தான், ஜிஎஸ்டி அவர்கள் தான், கூட இருந்து கும்மி அடித்தது இவர்கள் தான். இவர்கள் தான். என்னடா மாற்றம்? அங்கு மூழல், இங்கு மூழல், அங்கும் லஞ்சம், இங்கும் லஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. வேற என்ன? வேற என்ன? அங்கேயும் சாராயம், இங்கேயும் சாராயம். என்ன மாற்று? திமுக, அதிமுக என்ன மாற்று? அங்கே கொடியில் அண்ணா இருப்பார், இங்க அதுவும் இருக்க மாட்டார். அவ்வளவுதான். அவர்கள் ஆட்சியில் 60 ரூபாய் கமிஷன், இவர்கள் ஆட்சிக்கு வந்தா கூட 40 ரூபாய் சேர்த்து 40 ரூபாய் கமிஷன். அது கார்டன் ரேட், இது ஃபார்மாலிட்டிஸ். இதானடா பார்ட்டி சேஞ்ச். பாரதிய ஜனதா, காங்கிரஸ் வேறுபாடு, ஒரே ஒரு கொள்கையில் மாறுபாடு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. என்ஆர்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. அவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள், ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான். அவ்வளவுதான். என் உடம்பரம் தானே. என்ன செய்வாய்? திமுக, அதிமுக என்ன வேறுபாடு கண்டாய்? என்ன வேறுபாடு கண்டாய்? உன் மொழி செத்து போனது. யாரையாவது ஒருவர் கவலைப்பட சொல்றார். சாலையில் நீ பயணிக்கிறாயே என் உடன் பிறந்தவனே, தமிழ் தாயின் பிள்ளையே, நீ இருபக்கமும் சாலையில் பயணிக்கும் போது கடையில் இருக்கிற விளம்பர பலகையை படி. உனக்கு கோபம் வந்தால் என் கையை இறுக பிடி, என் கையை இறுக பிடி.
இதில் கோபமே வரவில்லை என்றால் சற்று தள்ளி நில்லுங்கள். கோபம் வந்தால் தயவு செய்து எங்களோடு வந்து நில்லுங்கள். படித்து பார், ஒரு இடத்திலேயாவது உன் தாய்மொழி இருக்கிறதா? உன் கண்முன்னே உன் தாய் சிதைத்து அழிக்கப்பட்டு விட்டாளடா, அழிக்கப்பட்டு விட்டாள். உன் கண்முன்னே உன் இனம் கொன்றொழிக்கப்பட்டு விட்டது. உன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உன் கண்முன்னே உன் வளங்கள் களவு போய் கொண்டிருக்கிறது. நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று பாடு நான் பாட்டன்பார்கள். போய்விட்டது உன் செல்வங்கள். அவன் அடிமை இந்தியாவில் பாடினானடா, நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் இருக்கிறாய். தர்மமே வெல்லும் என்னும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ என்று கதறினான். எங்கடா தர்மம் இருக்கிறது? எங்கே இருக்கிறது என்னுடன் பிறந்தவனே? இந்த அரசியலை செய்யவா நீனும் நானும் பிறந்தோம்?